Hi everyone, welcome to TAF Supermax TNPC POIQ 2024 சீரியஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு பார்ட் 5 வீடியோஸ் பார்க்க போறோம். சோ வாங்க क्वेश्चन குள்ள பார்க்கலாம். சோ பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन. Vignesh borrows rupees 10,000 for 2 years at 4% per annum simple interest. Full stop. He lends it to Sanjay at 6% per annum for 2 years. Full stop. Find his gain in this transaction per year அப்படின்னு கேட்டிருக்காங்க. விக்னேஷ் 2 ஆண்டுகளுக்கு 4% வட்டி வீதத்தில் ரூபாய் 10,000 கடனாக பெற்றார். இந்த பணத்தை சஞ்சயிடம் 2 ஆண்டுகளுக்கு 6% வட்டி வீதத்தில் கடனாக கொடுத்தார். இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓராண்டின் லாபம் என்ன? ரொம்ப சிம்பிளுங்க. விக்னேஷ் கடன் வாங்கினார் 10,000 ரூபாய். எத்தனை பர்சன்டேஜுக்கு? 4% வட்டிக்கு. அப்படி வாங்கி சஞ்சய் கிட்ட உடனே கொடுத்துறாரு. இந்தப்பா 10,000 ரூபாய் கடன் கேட்டியா இருந்தான்னு கொடுத்துறாரு. ஆனா கொடுக்குறப்போ 6% வட்டி சொல்லி கொடுத்துறாரு. எத்தனை பர்சன்ட் வட்டி? வருஷத்துக்கு 6% வட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. ரைட்டா? சரி, விக்னேஷோட வேலை இப்படி நின்று இங்க 10,000 வாங்கி இங்க கொடுக்குறது, இவ்வளவுதான். ரைட்டா? சோ அவர் எதுவுமே பண்ணல. இப்படி 10,000 வாங்குறாரு, இங்க கொடுத்துறாரு. ஆனா இவர் கடன் வாங்கின இடத்துல என்ன சொல்றாரு? 4% வட்டி தரதா சொல்றாரு. ஆனா சஞ்சய்க்கு தான் கடன் கொடுத்தாரா? கொடுத்துட்டு அவங்ககிட்ட எவ்வளவு கேட்கிறாரு? 6%. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2%. அப்போ அவர் ஒரு வருஷத்துக்கு அவருக்கு எவ்வளவு லாபம்? 2%. இங்க வந்து சார் 2 இயர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. நாம பர் இயர் பர் ஆனம், ஓகேவா, ஒரு ஆண்டின் லாபம் என்னன்னு கேட்டதுனால தான் நம்ம அப்படியே அந்த இது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மாத்தாம எடுத்துக்கிறோம். ரைட்டா? அப்போ அவருக்கு 2% லாபம். எதுல? அந்த அசல்ல. அசல் எவ்வளோ? 10,000 ரூபாய். அசல் எப்பவுமே எத்தனை பர்சன்டேஜ்? 100%. அப்ப 100% எவ்வளோ? 10,000 ரூபாய். இந்த 10,000 ரூபாயில விக்னேஷுக்கு 2% லாபம். அதை கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 1%னா 2 டிஜிட் தள்ளி பிடிங்கன்னு சொன்னோமா? அப்ப 10,000 ரூபாயில 2 டிஜிட் தள்ளி பிடிச்சா 100 ரூபாய். அப்ப 2% எவ்வளோ? 200 ரூபாய். அப்ப விக்னேஷுக்கு வருஷத்துக்கு 200 ரூபாய் லாபம். சோ ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் क्वेश्चन. Find the simple interest on rupees 5,000 at 10% per annum for 5 years. ரூபாய் 5,000க்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி யாது? சிம்பிளான டைரக்ட் क्वेश्चन தான். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தட் பாருங்க. ஃபார்முலா என்ன? PNR/100. ஓகேவா? சோ அசல் எவ்வளோ? 5,000 ரூபாய். n எத்தனை வருஷம்? 5 வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. ஓகேவா? டிவைடட் பை 100. சோ பாருங்க, ஒரு 0 கேன்சல், ஒரு 0 கேன்சல். 5 × 5 25. 2 0க்கு 2 0. சோ எவ்வளோ வட்டி கிடைக்கும்? 2,500 ரூபாய். ரைட்டா? சோ ஆப்ஷன் பி. சோ நீங்க பர்சன்டேஜ் மெத்தட்ல போடுறதா இருந்தா அசல் 100%. எவ்வளோ? 5,000. ஓகேவா? அது வந்து 100%. வட்டி வருஷத்துக்கு 10%. அப்ப 5 வருஷத்துக்கு 50% வட்டி. ரைட்டா? 100% 5,000 ரூபாய். அப்ப 50னா அதுல பாதி, 100ல பாதி 50. அப்ப 5,000த்துல பாதி 2,500. ஓகேவா? சோ அப்ப வட்டி எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 2,500 ரூபாய் தனி வட்டி. ரைட்? நெக்ஸ்ட். A sum of money amounts to rupees 11,025 after 5 years and rupees 13,965 after 8 years at the same rate of simple interest. Full stop. Find the rate of interest per annum. ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரே தனி வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 11,025ஆகவும் 8 ஆண்டுகளில் ரூபாய் 13,965ஆகவும் கிடைக்கிறது எனில் ஆண்டு வட்டி வீதம் காண்கன்னு கொடுத்திருக்காங்க. சோ சிம்பிள். கொடுத்திருக்க ரெண்டுமே என்னது? 5 இயர்ஸ் கழிச்சு கிடைக்கிற டோட்டல் அமௌண்ட், அது 8 இயர்ஸ் கழிச்சு கிடைக்கிற டோட்டல் அமௌண்ட். ரைட்டா? சரி, டோட்டல் அமௌண்ட் அதுக்குள்ள என்ன இருக்கும்? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்டா? இது எப்போ? 5 இயர்ஸ்ல. அப்ப பிரின்சிபல் பிளஸ் 5 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து 11,025. அடுத்தது பிரின்சிபல் எப்ப கிடைக்குது? 8 இயர்ஸ். 8 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு அப்படின்னா 13,965. ரைட்டா? சரி, அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தா, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எத்தனை வருஷம்? 3 இயர்ஸ். அப்ப 3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு தெரிஞ்சிருமா? 3 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. சோ பாருங்க, 5 - 5 0, 6 - 2 4, 9 - 0 9, 3 - 1 2. அப்போ 2 வருஷத்துக்கு எவ்வளவு வட்டி? சாரி, 3 வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 2,940 ரூபாய். ரைட்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் கண்டுபிடிச்சாதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்ப என்ன பண்ணலாம்னா, பாருங்க, இதுல சப்ஸ்டிட் பண்ணோம்னா 5 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் தெரியணும், இதுக்கு 8 இயர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் தெரியணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? 1 இயர்க்கு எவ்வளவுன்னு பாக்குறேன். என்ன பண்ணோம்? ஜஸ்ட் டிவைட் பை 3. பாருங்க, 3 ஆல் அடிச்சா 3 9s are 27, ரிமைண்டர் 2 24, 8 0. அப்போ 1 இயர்க்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? 980 ரூபாய். அப்போ 5 இயர்ஸ்க்கு எவ்வளவு? ஜஸ்ட் இதை 5 ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க. ரைட்டா? சோ 5 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 4,900 கிடைக்கும். 4,900. ரைட்டா? சரி, கவனிங்க.
இது அப்படியே இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? பிரின்சிபல் தெரியாது, I5 5 வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 4900. ரெண்டும் சேர்ந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ? 11025. ரைட். அப்போ பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னா 11025. இந்த ப்ளஸ் இங்கிட்டு வந்தால் மைனஸ் 4900. ஓகேவா? சரி பாருங்க, 5 - 0 5, அடுத்து 2 - 0 2, 10 - 9 1. அப்போ இங்கே என்ன இருக்கும்? 10, அப்போ 6. அப்போது பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னா 6125. ரைட்டா? சரி, இப்போ நமக்கு என்ன வேணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே கண்டுபிடி சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், சிம்பிளாக என்ன பண்ணலாம்? அசல் 6125 ரூபா, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி? 980 ரூபா. இது எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு. ரைட். சரி கவனிங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? 5 அடிக்கிறேன். 5 அடித்தா 1 டைம், ரிமைண்டர் 4 48, 9 டைம்ஸ் 45, ரிமைண்டர் 3 30, 6 டைம்ஸ். இதை 5 அடித்தோம்னா 1 டைம், ரிமைண்டர் 11, அப்போ 2 டைம்ஸ் 10, ரிமைண்டர் 12, 2 டைம்ஸ் 10, ரிமைண்டர் 5. நெக்ஸ்ட்டு 25 அடித்தா 4 டைம்ஸ், இதை 25 அடித்தா 4 டைம்ஸ் 100, ரிமைண்டர் 22, அப்போ 225 அப்படின்னா 9 டைம்ஸ். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 7 7 சார் 49, இதை 7 அடித்தா 7 2 சார் 14, ரிமைண்டர் 5 56 8. ஸோ பாருங்கள், மறுபடியும் எழுதிக்கிறேன். 28/7 into 4, 7 1 டைம், 7 4 சார் 28, அப்போ 4 into 4 16%. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 16%. ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு சி ஆப்ஷன். ஓகேங்களா? 16% வட்டி. ரைட். இப்போ பார்ட் 5ல நம்ம சம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ரிமைனிங் இன்னும் சம்ஸ் இருக்குது, அது அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.